நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட வழங்காத தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணிப்பதாகவும் அதிமுக எனும் அடிமை கூட்டத்தை வைத்து பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். மதுரை பாரபத்தி பகுதியில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் விஜய் வழக்கம் போல சினிமா வசனம் பேசுவது போல் எழுச்சியுரை நடத்தினார். அப்போது கடந்த 1967 மற்றும் 1977 சட்டமன்ற தேர்தல்களில் நடைபெற்ற அரசியல் மாற்றம் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி என்றார். 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மைப்படாது. கொள்கை எதிரி பிஜேபி என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் மீண்டும் குறிப்பிட்டார். பிஜேபி அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்றும் அடிமை கூட்டத்தை வைத்து பிஜேபியால் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் ஆசிரியர், அரசு ஊழியர், துப்புரவு பணியாளர்கள் என யாருக்குமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுகவை தொடங்கி எம்ஜிஆர் எதிரிகளையே கெஞ்ச வைத்தார். ஆனால் இன்று அந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என கேள்வி எழுப்பிய விஜய், அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட வழங்காத தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினார். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க.